முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதனால நீங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கணும்னு சொல்லி தமிழச்சி தங்கபாண்டியன் தங்களுடைய விவாத நேரத்துல இந்த கேள்வி எழுப்புறாங்க. இதற்குத்தான் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றீங்க, வன்மம்னு சொல்றீங்க, அப்படியெல்லாம் கிடையாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பொங்கி எழுந்தார். அவர் என்ன பேசியிருக்கார் அப்படின்னா, இந்த பிஎம்சி திட்டத்துல கையெழுத்து போட்டு மும்மொழி கொள்கையும் புதிய கல்விக் கொள்கையும் ஏற்றுக்கொள்வதற்கு திமுக அரசாங்கம் தயாராக இருந்தது. இதன் சார்பாக சில எம்பிக்களும் தமிழ்நாட்டினுடைய கல்வி அமைச்சரும் என்ன வந்து சந்திச்சாங்க. தமிழ்நாடு முதலமைச்சரும் இதை கையெழுத்து போட தயாரா தான் இருந்தாரு. திடீர்னு என்ன நடந்துச்சு தெரியல, அதுல வந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க. அதனாலதான் எங்களுக்கு நிதியை கொடுக்க முடியல. மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதற்கு உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களே பல பள்ளிக்கூடங்களே இந்தி தானே பாடமொழியை வச்சிருக்கீங்க, மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துறீங்க. நீங்க மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வது போல வந்துட்டு திருப்பியா பேக் அடிச்சீங்க. அப்ப ஏதோ ஒரு சூப்பர் முதல்வர் இந்த வார்த்தையை பதிவு பண்ணிருக்காரு. அதாவது முதலமைச்சருக்கு மேல ஒரு சூப்பர் முதல்வர் சொன்னதுனால நீங்க மும்மொழி கொள்கையிலிருந்து விலகிட்டீங்க. அந்த சூப்பர் முதல்வர் யாருங்கிறது கனிமொழி அவர்களுக்கு தெரியும் அப்படின்னு தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்காரு. சொல்ல போனா போட்டு கொடுத்திருக்காரு. திமுக இந்த பக்கம் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறோம், புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் சொல்லிட்டு கடந்த 2024 மார்ச் மாசம் 15ஆம் தேதி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான கடந்த ஆட்சியில போய் பார்த்து நாங்க வந்து மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொள்றோம், புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்றோம் சொல்லி எம்பிக்களோட அன்பில் மகேஷ் பொய்யாமொழியவே பார்த்திருக்காருங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுக்கு தான் திமுக வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு கொண்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. இப்போ அதுல ஒரு வார்த்தையை பதிவு பண்ணாரு. இந்த இவர்கள் டிஸ்கானஸ்ட், தே ஆர் டிஸ்கானஸ்ட் அப்படிங்கிறார். அதாவது திமுக எம்பிக்கள் நேர்மையற்றவர்கள். அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு, அது வேற வாங்கி இது நார வாங்கிக்கிற மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறத தே ஆர் டிஸ்கானஸ்ட், அவர்கள் ஜனநாயகமற்றவர்கள், அவர்கள் நேர்மையற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணிருக்காரு. திமுக எம்பிக்களை பார்த்து நேர்மையற்றவர்கள்னு தர்மேந்திர பிரதான் சொன்னத தமிழ்நாட்டை பார்த்து நேர்மையற்றன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களை பார்த்து நேர்மையற்றன்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களே ஜனநாயகம் இவங்களதான் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டு மக்களை சொல்லல, தமிழ்நாட்டினுடைய தமிழர்களை சொல்லல. திமுக எம்பிக்கள் நேர்மையற்றவர்கள். ரொம்ப லேட்டு பிரதர், பஸ் நீ ரொம்ப லேட்டு. திமுக எம்பிக்கள் நேர்மையற்றவர்கள் கண்டுபிடிச்சது ரொம்ப லேட்டு. திமுக அத்தனை பேருமே நேர்மையற்றவன் தான்.